ஒட்டுமொத்தமாக இப்போ சட்டமன்றத்தில் கூட முதலில் தேசிய கீதம் பாடப்படுறது, தமிழ் தாய் வாழ்த்து பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. இது போன்ற கொள்கை விஷயங்களில் எப்பொழுதுமே நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், அழுத்தம் கொடுப்போம் அரசுக்கு. பதவிகளை பெறாமல் வெளியிருந்து ஆதரவு கொடுப்பது தோழர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கட்சியோ ஐஎம்யூகளோ உள்ளே வந்திருக்கிறது. நீங்கள் ஏன் வெளியே இருக்கிறீர்கள்? என்ன காரணம்? ஆனால் ஜனநாயகத்தில் அதிகார பரவல் என்பது நல்லதுதான். இதுவரை இல்லாத வகையில் இப்பொழுது அதிகார பரவல் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். நாளை மறுதினம் அத்தகைய சாத்தியக்கூறுகள் எழுதுகிற போது நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம். திமுக சார்பில் கருப்பு பேஜ் அணிவிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன என்று கேட்டோம். இப்போது எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு பதில் சொன்னார். பேசாத முதல்வர் அப்படின்னு ஒரு விவகாரத்தை சொல்கிறார்கள். அவர்கள் பேசியே ஆக வேண்டும். நலத்திட்டங்கள் என்று வருகிற போது தமிழ்நாடு தான் இன்றைக்கும் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இதுல திமுகவுக்கு பெரும் பங்கு உண்டு. கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் இருந்திருக்கு. நம்ம பார்க்கிறோம். அப்படி மௌனமாக நான் கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஜென்சி புரட்சி, அதுல அண்ணாமலை என்பவரும் புரட்சி ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் வலதுசாரிகளை விட்டு விலகி வருகிறோம், அனைவருக்குமான. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் ஒரு 6 மாதத்தில் நடந்து வர வேண்டும். இப்போ இந்த 6இல் உங்களின் நிலைப்பாடு எதுவாக இருக்கும்? நேயர்களே, இன்றைக்கு நாம ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்த நிகழ்ச்சிக்காக சமாதானம் இல்லாத பல கேள்விகளை கதைப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களோடு நாம் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். சமகால அரசியல் உருமாற்றம் எது போன்ற விளைவுகளை தமிழக அரசியலிலும் தேசிய அளவிலும் ஏற்படுத்த போகிறது. நமது நிகழ்ச்சிக்கு நம்மோடு தற்போது பல வேலைகளுக்கிடையே கலந்துகிற தோழர் அவர்களை வரவேற்போம். சார் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் போய் கொண்டிருக்கிறது. முதல் விஷயமே இன்றைக்கு கொஞ்சம் விவாதிக்கப்படக்கூடிய விமர்சனத்துக்குள்ளார். கவர்னருடைய உரை என்பது ஆட்சியின் உரை, முதலமைச்சரின் உரை. ஆனால் அந்த உரையிலும் கூட முதலில் தேசிய கீதம் பாடப்போகிறது, தமிழ் தாய் வாழ்த்து பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு உங்களின் பதில் என்ன காரணம்? இல்லை, முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். வாழ்த்துக்கள். ஒரு 5-6 மாதங்களாக நான் பார்க்குறேன் தொலைக்காட்சிகளில், இது போன்ற ஊடகங்களில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா, ஈரானுக்கு ஆதரவா, அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லி ஒரு நல்ல விவாத முறையை நீங்கள் துவக்கி வச்சிருக்கிறீங்க. அதை ஒரு சின்ன குறுக்கீடு. தமிழ் யூடியூப் காணொலியில் ஜெம் தொலைக்காட்சி தான் முதலாக அக்டோபர் 7 ஆரம்பித்தது. இப்போது எல்லா யூடியூபரும் அதை போட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உள்ளாகிட்டோம். நல்லது அது. ஏன்னா ஈரான் நமது நட்பு நாடு, பாலஸ்தீனம் நமது நட்பு நாடு, இரண்டு நீண்ட நெடுங்கால இந்தியாவின் நட்பு நாடுகள். அப்போ அந்த நாடு விடுதலைக்காக பாடுபடுகிறது. லட்சக்கணக்கில் அவர்களை கொன்று குவிக்கிற பொழுது இயல்பிலேயே ஐரோப்பாவில் அமெரிக்காவில் எழுகிற அந்த கோவாவசங்கள் கூட இந்திய மண்ணில், தமிழ் மண்ணில் எழாத பொழுது அதை எழச் செய்கிற ஒரு மகத்தான அரசியல் பணியை உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் செய்தது என்பது எங்கள் கொள்கைக்கு மிக உடன்பாடு. எனவே வாழ்த்துக்கள். முதல்ல வாழ்த்துக்கள். நாங்கள் ஆகிவிட்டது. எங்களை பொறுத்தவரை தெளிவு. இந்திய தேசிய கீதத்தை எப்பொழுதுமே நாம் கடந்து செல்லவில்லை, அதை நாம் உயர்ந்த மதிக்கிறோம். அதே நேரத்தில் மொழிவழி நாடு இது. மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டி செய்வதுதான் இந்தியா. எனவே தாய்மொழிக்கு முன்னுரிமை தருவது என்பது மிக மிக இயல்பான ஒன்று, சரியான ஒன்று. வந்தே மாதரம் பாடலை கடந்து நமது தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடப்பட்டது என்பது நமக்கு உடன்பாடுதான். ஆனால் எங்கேயும் எதிலும் தமிழ் மண்ணில் நம்முடைய தமிழ் மொழிக்கு, தமிழ் கீதத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது, அழுத்தம் கொடுக்கிறது.
நீங்கள் இது குறித்து பேசுவீர்களா தோழமையோடு? என்னால் ஆட்சி உங்கள் ஆட்சி, நிச்சயமா நீங்கள் வெளியிருந்தா நான் ஆட்சி, ஆனால் உங்களுடைய 4 பேர் இல்லாமல் ஆட்சி இல்லை. இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் அரசியல் கடமைக்காக. நிச்சயமாக இது போன்ற கொள்கை விஷயங்களில் எப்பொழுதுமே நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், அழுத்தம் கொடுப்போம் அரசுக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதவிகளை பெறாமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது தோழர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கட்சியோ ஐஎம்யூலோ உள்ளே வந்திருக்கிறது. நீங்கள் ஏன் வெளியே இருக்கிறீர்கள்? என்ன காரணம்? இது ஒரு சூழல், யாரும் எதிர்பாராத ஒரு சூழலில் எங்களிடம் அவர்கள் ஆதரவு கோருகிறார்கள். அந்த ஆதரவு தமிழ் மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்புக்கு நமது வழிமொழிகிறது. தமிழ் மக்கள் ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சிக்கு இருக்கிற கட்சிகளில் தனித்த இடம் தாவேக்காவுக்கு. எனவே மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் வழிமொழிகிறோம். இந்த இடைப்பட்ட காலங்களில் ஆளுநர் ஜனநாயகத்தை கடந்து சென்று விடக்கூடாது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். ஒரு புதிய ஜனநாயக சக்தியாக அது உருவெடுத்திருக்கிறது. நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற வேண்டும். 5 ஆண்டு ஜனநாயக முறைப்படி அவர்கள் ஆட்சி நடைபெற வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிப்பதற்கு காரணம், ஏற்கனவே ஒரு கூட்டணி அமைத்து பிரகடனம் செய்து கூட்டணியில் நாங்கள் பங்கேற்போம். கூட்டணியில் பங்கேற்கிற போது இன்னென்ன கொள்கைகளை நாங்கள் முன்மொழிவோம். எனவே மக்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி அமைச்சரவையில் சேருவதுதான் நல்லது. ஆனால் ஜனநாயகத்தில் அதிகார பரவல் என்பது நல்லதுதான். இதுவரை இல்லாத வகையில் இப்பொழுது அதிகார பரவல் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் அங்கம் வருவதற்கு ஒரு கூட்டணி பிரகடனம் தேவைப்படுகிறது, குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவைப்படுகிறது. நாளை மறுதினம் அத்தகைய சாத்தியக்கூறுகள் எழுகிற போது நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்வது எப்படின்னா 118 என்பது தான் மாநில பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யப்படுது. இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு அப்படி கொடுத்துருக்குறது. ஆளும் அரசாங்கத்திற்கு 108, ஒரு 2 குறைந்தால் 106. எஞ்சிய இடங்கள் அதிகார பருவத்தை என்பது இலக்கல்ல. ஒரு இடமும் வலிமையானதான், 117 இடமும் வலிமையானதான். 110 இடம் பெற்றாலும் அந்த 1 இலக்கு அல்லாமல் 10, 1, 11 இல்லாமல் ஆட்சி இல்லை. அப்படி இருக்கின்ற போது எளிய மக்களின் பின்னணிக்காக, தோழர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, தலித்துகளுக்காக, சிறுபான்மையினருக்காக, யாரெல்லாம் சமூகத்தில் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக செய்வதா உங்களின் இயல்பு. ஊழலற்று, கையிலே உண்டியல் ஏந்தி, மக்களின் பணம் பெற்று, இப்படி ஒரு சிறந்த ஒரு பேருரை. எல்லா சித்தாந்தங்களிலும் கம்யூனிசம் இல்லாத உலக சித்தாந்தம் எதுவுமே இல்லை. கம்யூனிசம் இல்லாமல் எதுவுமே இல்லை. சரி, அப்படி என்றால் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் எளிய மக்களுக்கு அந்த அதிகாரத்தை வைத்து நன்மை செய்யலாமே, ஏன் இந்த தாமதம்? சரி, இதெல்லாம் கவனத்தில் கொள்கிறோம். இப்படி பல நல்லறிஞர்கள், உங்களை போன்ற சிந்தனையாளர்கள் பலரும் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த கேள்வியை கண்ணுற வேண்டியதும் செவிமடுக்க வேண்டியதும் அதற்கு மதிப்பதிக்க வேண்டியதும் காலத்தின் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். காலத்தின் கட்டாயம். வருகாலங்களில் நாங்கள் இது குறித்து சிந்திப்போம். இதை கடந்து செல்ல மாட்டோம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவுகளை ஒட்டி உங்கள் முடிவு இருக்காது, அப்படித்தானே? இல்லை, இது வேறு கட்சி. சிபிஐ வேறு, சிபிஎம் வேறு. அது தெரியும். தனி கொள்கை நிலையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இப்பொழுது இடதுசாரி ஒற்றுமைக்காகவும் செயல்பாட்டிற்காகவும் நேற்று கூட சிபிஐ அலுவலகத்தில், இதே அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. நாளை எதிர்வரும் காலங்களில் நமக்கு ஏராளமான கடமைகள் இருக்கிறது. சர்வதேச கடமை, தேசிய கடமை, மாநில கடமைகள் என்று கடமைகள் இருக்கிறது. இந்த கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்காக, களமாடுவதற்காக நாம் மட்டுமல்ல, இடதுசாரிகள் மட்டுமல்ல, இதில் ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து களமாடுவதற்காக முன்னிலும் அதிகமாக நெருக்கம் காண்பதற்கான கூட்டங்களை நாங்கள் இப்பொழுது நடத்தி வருகிறோம். மிக முக்கியமான ஒரு இடத்தில் வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்கள் மதச்சார்பின்மை என்ற ஒரே கொள்கையில் தொடர்ந்தீர்கள். இப்போ நம்முடைய கேள்வி என்னவென்றால், அவர்கள் உங்களை எல்லோரும் ஏதோ நன்றி மறந்தவர்கள் போலவும், நான் இங்கே தூண்டி விடுவதற்காக வந்து வரவில்லை, சொல்லாமல் போய்விட்டார்கள் என்றெல்லாம் வசைபாடுதல்களை என்ன காரணத்திற்காக நீங்கள் இடம்பெற்றீர்கள்? திமுகவில் நாங்கள் இடம்பெற்றது 10 ஆண்டுகள் மிக நெருக்கமாக இருந்தோம். பிஜேபியினுடைய வகுப்புவாத அரசியலை முறியடிக்க வேண்டும், மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும். குறிப்பாக சட்டமன்ற இறையாண்மை, அந்த இறையாண்மையை கடந்து செல்கிற ஆளுநரின் அத்துமீறல், ஒன்றிய அரசின் பாரபட்சம், இவைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய கூட்டிசைவு, இந்தியாவுடைய நல்லியல்பு, கூட்டிசைவு, ஒற்றுமை, இதற்கு பேராபத்தாக இருக்கிற RSS பிஜேபி கருத்தை எதிர்த்து களமாட வேண்டும் என்ற நோக்கில் அந்த புள்ளியில் திமுகவும் நகர்ந்தது, இடதுசாரிகளும் நகர்ந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் மதச்சார்பின்மை என்ற நோக்கத்தை தவிர உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சர்வாதிகாரம்,
சனாதனம், பிறப்பால் உயர்வு தாழ்வு, இதை தாண்டி வேறொரு பிளாட்ஃபார்ம் ஏடிஎம்கே இருக்கின்ற போது அவர்கள் இருந்தபோது இப்போது தொடங்கினீர்கள். இப்போது தாவேகாவில் நீங்கள் இணைந்திருக்கிறது இதே கொள்கையில், ஒரு கண்ணில் திராவிட தேசியம், மற்றொரு கண்ணில் தமிழ் தேசியம், கொள்கை எதிரி பாரதிய ஜனதா. இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் சேர்ந்தீர்களா, அல்லது என்ன எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் இருந்தது? இது சில விஷயங்கள் உண்டு. முக்கியமான இலக்கு என்ன, முக்கியமான கோல் என்ன? தாவேக்காக்கு ஆதரவு அளித்ததா? நீங்கள் கூட்டணி வைத்தது, இப்ப இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தது. கூட்டணி அல்ல, தாவேக்காவில் நாங்கள் கூட்டணி அல்ல, வெளியிலிருந்து ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கிறோம். அதைத்தான் வார்த்தை கூட்டணி. சரி. இந்த ஆதரவின் நோக்கம், மக்கள் 1,75,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது உண்மை. 1,72,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தனி கட்சி என்கிற முறையில் தாவேக்காவை ஆளுநர் அழைக்க வேண்டும். அழைக்காம ஆளுநர் காய் நகர்த்துகிறார். எனவே இந்த இடத்தில் ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது, அது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலாகிவிடும். எனவே மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து ஆளுநர் போன்றவர்கள் அரசியல் காய் நகரத்தில் எதுவும் செய்துவிடக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு நெருக்கடியை உருவாக்கிவிடும் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்கள் அமைப்பாக கூடி அரசியலாக முடிவெடுத்தது. வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி ஒரு முற்போக்கான அரசு ஒன்று அமையும், மக்கள் நல அரசாங்கம் ஒன்று அமையும். அதில் உறுதியாக நின்றாவே போதும். குறிப்பா இந்தியாவுடைய மதச்சார்பின்மையில் தாவேகா உறுதியாக இருக்க வேண்டும். மாநில உரிமைகளை அதை விட்டுத்தரக்கூடாது. உழைக்கும் மக்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். இதை தவிர வேற எங்களுக்கு என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் பாரு, புதிய அரசு இப்பொழுதுதான் வந்திருக்கிறாங்க. அவங்க கொள்கையை பல வகையில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் கூட தெளிவாக தங்களது நிலையை அறிவித்திருக்கிறார்கள். மேகதாது நிர்மல்குமார் அறிவித்து மேகதாதுல நல்ல நிலையை, மாநில விவகாரம் இப்படி அவங்க உறுதியாக இருக்கணும். சட்டமன்றம் இன்று காலை ஆரம்பிப்பதற்கு உறுப்பினர்கள் சென்று கொண்டிருக்கிற போது திமுக சார்பில் கருப்பு பேஜ் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டோம். இப்போது எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு பதில் சொன்னார். பேசாத முதல்வர் அப்படின்னு ஒரு விவகாரத்தை சொல்கிறார்கள். அவர் பேசியே ஆக வேண்டும். உங்களுடைய பார்வை என்ன? அவ்வாறு அணிவது அவர்களது உரிமையும் கூட, ஜனநாயகத்தில் அவர்கள் உரிமை. ஆனால் முதல்வர் பேசுறாரு, பேசணும். பேசாமல் கடந்து சொல்லக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலை. ஒருவேளை ஒரு பல்வேறு கூறுகளை ஆய்வு செய்யக்கூடும், நிதானித்து பேசணும்னு கூட அவர் நினைக்கக்கூடும். ஆனால் அவர் பேசுவார். சட்டமன்றம் பேச வைக்கும். அவர் பேசித்தான் ஆக வேண்டும், பேசுவார். நாங்கள் நம்புகிறோம். முதல்வரை சந்திக்கிற போது கூட அவர் இடத்துல சொல்லலான் இருக்கோம். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஆட்சியில் பங்காளி இல்லை, கூட்டணியிலும் இல்லை, ஆனால் ஒரு வெல்விஷர் வெளியிருந்து பலம் கொடுக்கிறீர்கள். நாங்கள் அந்த ஆதரவு அளித்ததும் அப்போ பேசணும். மற்றபடி தொழிலாளர் பிரச்சனை, கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றுங்கன்னு அமைச்சர்களுக்கு சொல்கிறோம், அவ்வளவுதான். முதல்வரை சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படலை. முதல்வரை சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படுகிற போது அவருக்கும் தெரியும், அரசியல் தெரியும், தெரியாமல் இல்லையே. இந்த பொறுப்புகள் அவர்களுக்கு புரிய வைக்கும், ஏராளமாக கற்றுக்கொள்ளும், தேர்ச்சி அடைவார்கள். நாங்கள் எங்கள் தரப்பில் சொல்ல வேண்டியதை தோழமையாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம். அவ்வாறு எங்களது கோரிக்கைகள் யாவும் தமிழக நலன் சார்ந்த எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், மிக மிக சாதாரண நிலையில் இருக்கிற தொழிலாளர்கள், இவர்கள் கோரிக்கையை தான் நாங்கள் சுமந்து செல்வோம். அதுதானே உங்களுக்கு மூலம். ஆமாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பம் இருக்கிற போது முதல்வரோட மனதிலிருந்து சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம். இப்போது மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், வெள்ளை அறிக்கையில தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அனர்த்தம் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். 78,000 கோடி வரவு செலவுகளில் டெபிசிட் இருக்கிறது. அதே போன்று வட்டி கடன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நிலைக்கு கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு போய் விட்டது என்பதை உங்களின் பார்வை என்ன? இல்லை, நீங்க கடன் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு உண்மையை சொல்வதென்றால், இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத நலத்திட்டங்கள் இங்கே நிறைவேறியிருக்கிறது. அமர்தாசன் சொல்வது போல் எப்பொழுதுமே நலத்திட்டங்களில் தமிழ்நாடு தான் முதல். அது அண்ணா இருந்த போதும் சரி, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா, திராவிட சிந்தனைவாதிகள், ஆமா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், எல்லோருடைய ஆட்சி காலத்திலும் இந்தியாவிலேயே நலத்திட்டங்களில் தமிழ்நாடு தான் மிக சிறப்பாக இருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, எக்கலாஜிக்கல் கிரைசிஸ், ஏர் பொல்யூட்டட், இதெல்லாம் தடுப்பதில் கேரளா முன்னணியில் இருக்குது. மேலிருந்து கீழ் அதிகாரத்தை எளிய மக்களுக்கு பரப்புவதில் கேரளா முன்னிலிருந்து, முதல் ஆரம்பத்தில் பெங்கால் இருந்தது.
நலத்திட்டங்கள் என்று வருகிற போது தமிழ்நாடு தான் இன்றைக்கும் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இதுல திமுகவுக்கு பெரும் பங்கு உண்டு, திராவிட இயக்கங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. இப்போ இந்த நலத்திட்டங்கள் தொடர்வதற்கு நிதி தேவைப்பட்டது. ஒன்றிய அரசு நிதியை முடக்கியது. இந்த அரசு கருத்தியலாக தனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதற்காக நிதியை முடக்கியது. பல்வேறு வகையில் இன்னல்களை கொடுத்தது, அரசியல் தலையீடுகளை செய்தது. ஒரு சட்டமன்ற இறையாண்மையில், அதாவது சட்டமன்றத்தின் இறையாண்மை, அதனுடைய தீர்மானங்களை கூட, மசோதாக்களை கூட கீழறுப்பு செய்தது. எல்லாவற்றையும் எதிர்கொண்டது கடந்த அரசு. இந்த சூழலில் கடன் பெறுவது மிக இயல்பு. ஒரு இந்தியா பெற்றிருக்கிற கடனை நீங்க நாளைக்கு வெள்ளரிக்கையா கொடுத்தீங்கன்னா அதிர்ச்சி இருக்கும் நமக்கு. இன்னும் அங்கிருந்து ஒரு வெள்ளரிக்கை வரல. எனவே கடன் பெறுவது இயல்பு. நீங்க கார்ப்பரேட் மயச்சூழலில், கார்ப்பரேட் நலன்களில் தான் நமது அரசுகள் அக்கறை காட்டுகிறது. இதை படிப்பனையாக எடுத்துக்கொண்டு சிறு தொழிலுக்கு, மரபு தொழிலுக்கு, பண்பாட்டு தொழிலுக்கு, நகர் சார்ந்த எளிய மக்களின் தொழிலுக்கு இந்த அரசு முன்னுரிமை தருகிற போது கடந்த அரசாங்கத்தின் அந்த கடன்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும், கடந்து செல்ல முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, நான் ஒரு விஷயத்தை யோசிக்கின்றேன். இவ்வளவு நிதி ஆதாரங்களை எளிய மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது போன்றது எல்லாம் சரிதான். அப்படி என்றால் மக்கள் ஏன் திமுகவை ஆதரிக்கவில்லை, வாக்களிக்கவில்லை? இல்லை, இது திமுக நீங்க இந்தியாவில் நடைபெற்ற ஆட்சியில் நல்லாட்சி தான் கொடுத்தாங்க. நல்லாட்சி கொடுத்தாலும் கூட அந்த ஆட்சி ஏன் தோற்கடிக்கப்பட்டிருக்குது என்பதை எல்லோருமே, திமுக உட்பட எல்லோருமே, நாங்கள் அந்த அணியில் இருந்தோம். அந்த தோல்விக்கு நாங்களும் தான் பொறுப்பு. 5 இடங்களில் போட்டியிட்டு 2 வெற்றி பெற்றோம். நாங்கள் தோற்றோம். எங்கள் அணி தோற்றது, எங்களுக்கும் தோல்வி இருக்கு. என்ன சொல்ல போனால் தேர்தல் முறையில் அதிகமாக தோற்று கொண்டிருப்பதே நாங்கள் தான். போராட்ட முறைகளில் நாங்கள் வெற்றி பெறலாம், கோரிக்கைகளை வைத்து வெற்றி பெறலாம், எளிய மக்களை அணிதிரட்டி பாடுபடுவதில் நாங்கள் வெற்றி பெறலாம். தேர்தல் முறையில் தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறவர்கள் இடதுசாரிகள் தான். அங்கம் வருகிறோம், ஆனால் தோல்வி அடைகிறோம். ஜனநாயகத்தில் இந்த தோல்வியை மனப்பூர்வமாக நம்ம எப்பொழுதுமே ஏற்கிறோம். அந்த வகையில் தோல்விக்கான காரணங்களை திமுக ஒரு நீண்ட நெடுங்கால ஜனநாயக இயக்கம் என்கிற முறையில், கட்சி என்கிற முறையில் தோல்விக்கான காரணங்களை அவர்களும் ஆராய்வார்கள். இப்போ இந்த வெற்றி மக்கள் ஒரு மாறுதலுக்காக வாக்களித்திருக்க கூடும். ஒன்று, நீண்ட நெடுகாலமாக திமுக, அதிமுக தமிழ்நாட்டில் அதிகாரம் இருக்கிறது. ஒரு மாறுதலுக்காக மக்கள் வாக்களித்திருக்கக்கூடும். ஏற்கனவே அவர் ஒரு ஏராளமான லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய, மாணவர்களினுடைய, அவர்களின் ரசிகத்தன்மைக்கு ஏற்ற ஒரு பிரபலமான நடிகராகவும் இருந்திருக்கிறாரு. 2, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் காரணியும் இருக்கு. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு பெரும் சிந்தனையை கூட தோற்றுவித்திருக்கலாம். அதிகாரம் ஒரு கட்சியிடம் குவிவதை விட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறோம், நாங்கள் தயார் என்று சொல்கிற அந்த சொல் சாதாரணமானது இல்லை. அது உரையாடல் செய்திருக்கும். வாக்களித்த மக்கள் எல்லாம் ஏதும் தெரியாதவர்கள் என்று பொருள் அல்ல. கண்டிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் அறிவும் சிந்தனையும் வளர்ந்து வருகிறது அவர்களுக்கு பொதுவாக. எனவே அவர்களை ஈர்த்திருக்கக்கூடும். எனவே இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு புதிய சக்திக்கு வாக்களிக்கலாம் என்று அவர்கள் வாக்களித்திருக்கக்கூடும். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லப்பட்ட ஊழல்கள் இல்லை, நிர்வாக குளறுபடிகள் இல்லை, கீழ்மட்டத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று உங்களால் மறுக்க முடியும்? இல்லை, இந்த சமூக அமைப்பில் அடிப்படையிலே ஊழல் தான். இந்த சமூக அமைப்பே ஊழல் சமூக அமைப்பு தான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு 4 கோடி பேர் உழைக்கிற உழைப்பை 4 பேர் சுரண்டி மடியில் வைத்துக் கொள்கிறோம். சட்டம் பாதுகாக்கிறது, நமது மிக சிறந்த நீதிமுறைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. இல்லை, அது சாமானியர்கள் செய்ய முடியாத. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தானே அதிகாரம் இருக்கிறது, அவர்கள்ட்ட தானே பணபலம் இருக்கிறது, அவர்கள தானே மணி. அதுதான் நான் சொல்றேன். 40 கோடி பேர் சேர்ந்து உழைக்கிற உழைப்பை, அதன் பலன்களை அதானியும் அம்பானியும் தங்கள் மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முச்சடைக்க முத்தெடுப்பதில்லை, கட்டி தங்கத்தை வெட்டி எடுப்பதில்லை, சாலை போடுவதில்லை, கட்டிடம் கட்டுவதில்லை. ஆனால் செல்வமெல்லாம் அவர்கள் மடியில் இருக்கு. ஏன்னா ஊழலின் அடிப்படையே அதுதான். எனவே யார் உழைக்கிறார்களோ அதன் பலன் உழைக்கிற மக்களுக்கு வரணும், அதாவது நாட்டிற்கு வரணும். உழைப்பது உழைக்கும் மக்கள், பலன் முதலாளிகளுக்கு என்று இருக்கிற இந்த சமூக அமைப்பு தான் ஊழலின் ஊற்றுக்கள். இது மாறாமல் எங்கேயும் எப்பொழுதும் ஊழலை ஒழித்து விட முடியும். இதில் திமுக விதிவிலக்குரிய யார் எந்த கட்சியும்? நான் திமுகவை பற்றி மட்டும்தான் கேட்கிறேன். ஆமா, நீங்க நான் எப்பொழுது கேட்பது, கடந்த ஆண்டுகளில் பொதுவாக நான் ஒரு ஊடகவியலாளர், நான் ஏசியில் உட்கார்ந்து பார்ப்போம் இல்லை, எளிமையான மக்களோடு வடையை சாப்பிட்டு கொண்டு பேசுவோம். எல்லா சமூகத்தோடும் தேவைப்பட்டால் சாக்கடையில் எழுந்து நின்று பேட்டி கொடுக்கக்கூடிய ஆள் தான். அப்ப மக்கள் கேட்கின்ற போது அதிகாரம் அதிகரித்தது, பணபலம் அதிகரித்தது, அதே போன்று குடும்ப அரசியல் அதிகரித்தது, கனிம வளங்கள் சூறையாடப்பட்டது, டாஸ்மாகில் சூறையாடப்பட்டது. இதை நீங்கள் மறுக்க முடியாது அல்லவா? இல்லை, நீங்க எங்கே ஊழல் நடைபெற்றிருந்தாலும் சட்டப்படி அது குற்றம்.
ஊழலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படணும், விசாரிக்கப்படணும், நீதியின் முன்னால் தண்டிக்கப்படணுன்றதுல எந்த இல்ல, மாற்றம் அது சரி. அது நான் கேட்ட இத்தனை கேள்விகளும் கடந்த ஆட்சியில் இருந்ததா இல்லை நீங்கள் வர முடியுமா? நீங்க கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் இருந்திருக்கு, இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். அப்படி என்ன நீங்கள் ஏன் மௌனமாக நான் இருக்கீங்க? கொஞ்சம் பாருங்க, நேற்று ஊழல், இன்று ஊழல் இருக்கும், நாளைக்கு இருக்கும். இப்ப இந்த ஊழலை தடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாலும் கூட அடிப்படையே இந்த சமூகம் இப்ப ஊழலால் ஆன சமூகம். இந்தியாவில் ஊழல் இல்லையா? பிஜேபி ஊழலை ஒழிப்பதாக சொன்னது. அடிப்படை சமூக அமைப்பே ஊழல் சமூக அமைப்பு. 4 பேர் உழைப்பு, 400 கோடி பேர், 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டான். உண்மைதான், உண்மைதான். இதுதான் அடித்தளம். நீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊழல் இல்லாத ஒரு சமூக அமைப்பை தான் ஒரு இடது மாற்றம் நாங்க சொல்றோம். சரி, தவறுக்கு துணை போறதில்லை, ஆனால் தவறுகளை சகித்துக் கொண்டு மௌனமாக இருப்பதே துணைக்கு ஒப்புதானே? இல்லை, நீங்க எங்களால் முடிந்தவரை, கொஞ்சம் கடினமான கேள்வி. நல்லதா, எங்களால் முடிந்தவரை நாங்கள் குரல் எழுப்பியிருக்கிறோம். அடிப்படை தவறுகள் கூடாது, எதிர்ப்போம். உழைப்பாளி மக்களின் உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம். ஆனா ஒவ்வொன்றையுமே சவாரி செய்வது என்பது சரியில்லை. ஏன்னா பேராபத்து ஒன்று இருக்கிற போது குறி இங்கே வந்து விடக்கூடாது. முழு எதிர்ப்பும் அங்கே இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிஜேபியை எதிர்த்த அந்த குரல் திமுகவிடம் இல்லாது போனதா நாங்கள் சமரசம் செய்து கொண்டோம் என்று பொருள் அல்ல. எதன் பொருட்டும் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது திமுகவுக்கு தெரியும். உழைக்கிற மக்களின் பக்கம் நின்று இவர்கள் குரல் எழுப்புவார்கள் என்று முதல்வருக்கும் தெரியும், திமுக தலைவர்களுக்கு தெரியும். ஏன்னா நீண்ட நெடுங்கால அரசியலில் இருப்பவர்கள் அவர்கள். சொல்ல இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. தாவேகாவுடைய ஆட்சியில சிபிஎஸ்இ ஸ்கூலுடைய ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ரெகக்னைசேஷனுக்கு நேற்று போகும்போது ஒரு 10 பைசா செலவு இல்லாம பக்காவும் முடிஞ்சிருக்குது அப்படின்ற செய்தி இப்போ பரபரப்பா வந்துட்டு இருக்கு. இதுவரை நாங்கள் 50 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணினோம், இன்னைக்கு 5 பைசா கொடுக்காமல் முடிந்திருக்கிறது. இதை கேட்டுவிட்டு எனக்கு ஆட்சி மாற்றம் இல்லை, கேட்டுவிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஒரு தமிழ்நாடு ஒரு சாமானிய மனிதனாக இதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கலாம் அல்லவா? நிச்சயமா இருப்பீர்கள் என்று நம்ம நிச்சயம் உறுதுணையா இருப்போம். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். பல இடங்களிலேயே ஊழல் கூடாது என்று அமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். இப்ப நீங்கள் வருகிற செய்தி எனக்கு இந்த தகவல் இப்பதான் கிடையாது. நல்லதுங்க, கிடைத்தது. இது நல்லதுதான், அது உங்களுக்கு நல்ல செய்தி தான். இது நல்லது. இவ்வாறு ஒரு அரசு அமைப்பது நல்லது. ஊழலை எதிர்த்து ஒரு அரசே களமாட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அடுத்த ஒன்று, இன்றைக்கு கவர்னருடைய உரையில தமிழ்நாடு வரி விகிதாச்சாரத்தில் வஞ்சிக்கப்படுகிறது என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. மத்திய அரசால் தமிழக அரசு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இவர் நல்ல ஒரு மைல்டா அறிவுபூர்வமா பேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல, அது தமிழ் சமூகத்தின் குரல். அது குரல். இந்த குரலுக்கான களம் இப்பொழுது தோன்றுகிற தாவேக்கால் மட்டுமே அது உருவாகி விடவில்லை. உங்களை போன்ற பல அரசியல் கட்சிகள், பல்வேறு அறிஞர்களுடைய நீண்ட நெடுங்கால குரல் அது. அந்த குரலுக்கு ஒரு வடிவம் கிடைத்திருக்கிறது. நல்லது தானே? இந்த அரசியல் அவ்வாறு நடைபெற்றால் நல்லதுதான், நல்ல உரைதான். ஆளுநரை கடந்த முறை ஆளுநர் எவ்வளவு பிடிவாதமா இருப்பாரு. ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சொல், அண்ணா பெரியார் இந்த சொல்ல அவர் சொல்றதுக்கே, உச்சரிப்பதற்கே தயங்குவார். இப்ப நான் சொன்ன இந்த 2 விஷயமே உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எப்படி இருந்தது? மத்திய அரசுக்கு நீதியற்ற தலைமைக்கு எதிராக இந்த அரசு கேள்வி கேட்டிருக்கிறது. இன்றைக்கு கவர்னர் உரையில் 50 லட்சம் கொடுப்பதை 5 பைசா கொடுக்காமல் வேலை முடிந்தது என்று ஒரு பள்ளியினுடைய தாளாறுல பேர். நல்லது சார், நல்லது நடந்தால் நாங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இதுதான். ஆமா, நல்லது நடந்தால் நாங்கள் மனப்பூர்வமாக அதை வரவேற்போம். அரசுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம். அரசியலாக எப்பொழுதும் அரசா மக்களா, உழைக்கிறவர்களா, எளிய ஏழைகளா என்றால் நாங்கள் அரசின் பக்கம் அல்ல, ஏழைகளின் இங்கிருந்து எங்கள் குரல் எழுப்போம். விளிம்பு நிலை. ஆனா அதே நேரத்தில் அங்கிருந்து நல்லது வந்தால் மனப்பூர்வமாக அதை நாங்கள் ஆதரிப்போம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஜென்சி புரட்சி, அதுல அண்ணாமலை என்பவரும் புரட்சி ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் வலதுசாரிகளை விட்டு விலகி வருகிறோம், அனைவருக்குமான. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆழமான ஞான புத்தி கொண்ட உங்களால் தான் இதற்கு பதில். இல்ல, அது அதற்குள் ஒரு அரசியல் இருக்கக்கூடும், அதற்குள் சில மேல்பரப்பு இருக்கக்கூடும். அது தோல் இருக்கிற போதுதான் காலம் அதை தோல் இருக்கிற போதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். நீங்கள் ஆனால் அதற்கு முன்னால் இவ்வாறு பேசுவது என்பதே பெருமாற்றம். பேசுவது என்பதே பெருமாற்றம். ஆமா, அந்த தமிழ் சமூக சூழல், தமிழ் பண்பு கூறுகள், இதுல எல்லாமே நடக்கும். அவரை போன்றவர்களை பேச வைத்திருக்கிறது. இங்கிருந்து ஏராளமான பாடங்களை பிஜேபி கற்கிறது. கற்றுத்தருகிற மண்ணாக தமிழ் மண் இருக்கிறது. இந்த மண் போல் பிறரை மண்ணுன்னா அவர் அந்த தமிழ் வெறியிலிருந்து நான் பேசல, பிளெக்சிபிலிட்டி. இப்போ அண்ணாமலையின் மீது வெளிப்படையாக சந்தேகம் இல்லாமல், நான் ஒரு ஏழை குப்புசாமி கவுண்டருடைய பையன், ஒரு பச்சை தமிழன், கொள்கையில் எனக்கு இந்துத்துவாவில் உடன்பாடு இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது,
அதற்கான புரட்சிக்கு 17 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறார்கள். நீங்கள் இதை ஒரு பாசிட்டிவான ஒரு விவாதத்தில் பார்க்கிறீர்களா? அதில் உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. வகுப்பாதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பது மகத்தான வெற்றி. இல்ல, அண்ணாமலையினுடைய தனி கட்சி, அது வகுப்புவாத கட்சி இல்லை. இல்ல, அவரே அங்கிருந்து வந்தவர், அதற்காக களமாடியவர், கருத்து சண்டை போட்டவர். அவர் நாவிலிருந்து இந்தியாவுக்கு வகுப்புவாதம் ஏற்படையதல்ல, நான் வகுப்புவாத சக்தி அல்ல என்று சொல்கிறார் என்றால் சொல்ல வைத்திருக்கிறது பாருங்க இந்த பூமி. அதான் தமிழின் வெற்றி. அதில் ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல, எல்லாவற்றையும் சந்தேகப்படுவது பொதுமறை. ஆனால் கூட ஒவ்வொன்றின் மீதும் நம்ம சவாரி செய்யக்கூடாது, ஒவ்வொன்றையும் சந்தேகப்படக்கூடாது. பாஜக 2.5%, 3% கீழே வந்திருக்கிறது. தோழர் வீரபாண்டியன், உங்களுடைய பார்வை எப்படி? பாஜக தமிழ்நாட்டை வெல்ல போகிறது என்றெல்லாம் பிரகடனப்படுத்தினார்கள். இந்த களச்சூழலில் பாஜக ஒருபோதும் தென் மாநிலங்களுக்கே பொதுதாங்க. இந்த தமிழ்நாடு அதுக்கு முன்னுதாரணம். இங்கே ஜாதி சொல்லி மதங்களை சொல்லி ஒருவர் வெற்றி பெற்று விட முடியாது. அந்த வெற்றி நிலையாகவும் இருக்க முடியாது. இது ஒரு புது திசையாக தமிழ் மண்ணில் புது சிந்தனைகள் உருவெடுத்திருக்கிறது. இது நீண்ட நெடுங்காலம் போர். இதுக்கு நமது அயோத்திதாசர் துவங்கி, வள்ளலார் அயோத்திதாசர் துவங்கி, காயிதமில்லத்திலிருந்து சௌந்தரபாண்டியனார், சங்கரலிங்கனார், அண்ணா, கலைஞர், எல்லாரும், எம்ஜிஆர், திராவிட இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் எல்லோருமே அந்த ஒரு மையத்துல உறுதியா நின்றாங்க. நமது கூட்டி செய்வோம், ஒற்றுமையான வாழ்வோம் மிக முக்கியம். பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற சார்பின்மை அதை விட முக்கியம். இதற்காக களமாடுகிற மண் நம்முடைய மண். தென் திசையே அவ்வாறுதான். எனவே இதுதான் இந்தியாவுக்கான எதிர்காலம். நிறைவாக ஒரு கேள்வி, இன்னும் நம்ம நிறைய பேசணும், டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசத்தான் போறோம். உங்களுடைய நேரம் எனக்கு முக்கியம். வெளியிருந்து ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். ஒரு பொது ஒரு காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் ஒரு 6 மாதத்தில் நடந்து வர வேண்டும். 5 சட்டமன்றம், 6 நினைக்கிறேன். இப்போ இந்த 6ல் உங்களின் நிலைப்பாடு எதுவாக இருக்கும்? அப்போ அந்த சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சி கூடும், கட்சி ஒரு முடிவை எடுக்கும். அமைப்பாக தான் நாங்க வாதிக்க முடியும். அரசியல் முடிவு இப்ப நீங்கள் இவர்களோடு பயணிக்கிறீர்கள். இன்னும் ஒரு 6 மாதத்தில் நடக்க போகிறது. ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் அதற்கான பாசிட்டிவ் தாவேக்காவோடு ஒரு கூட்டணி அமைக்க 6 மாதம் என்பது சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நிகழ்கிற பூமியா இருக்கு நம்முடைய பூமி. நிகழ்கிற வளர்ச்சி போக்கை பார்த்து நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். இதுவரைக்கும் ஒரு கருத்து உருமாற்றம், மனவெதுப்பு ஒன்றும் இல்லை, சிறப்பாகத்தான் சென்று கொண்டு இந்த ஆட்சி இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. இல்ல, ஒரு மாதம் தாண்டி விட்டு, ஒரு மாதம் அதுவும் மிக மிக குறுகிய காலம் தானே. தான் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் மிக மிக அவசியம். ஆனா இந்த சமூக குற்றங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்ச்சங்கமே ஒரு உறுதுணையாக நாம் இருக்கோம். அதை கொஞ்சம் அதிகமாகவே பேசப்படுது. இல்லை, இது ஒரு அரசை மட்டுமே, எந்த கடந்த அரசும் சரி இந்த அரசும் சரி, ஒரு அரசு ஒரு கட்சி, குறிப்பா ஒரு கட்சி தலைவரை குற்றம் சாட்டக்கூடாது. இந்த நமது தமிழ் சமூக அமைப்பின் கரையாக இருக்கிறது. ஜாதி எப்படி ஒரு கரையோ அதுபோல் பெண்கள் மீதான, நமது குழந்தைகள் மீதான பாலியல் பெரும் கரையாக இருக்கு. வக்ரம். ஆமா, இது ஒரு அரசின் பொறுப்பு என்று தமிழ் சமூகம் ஒதுக்கிவிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. தமிழ் சமூகமே அறிவுபூர்வமாக ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. ஆமாங்க, எழுந்து நின்று இதற்கு எதிராக களமாட வேண்டும். எழுத்தால், சிந்தனையால், உணர்வுகளால், பேச்சுக்களால் தமிழ் சமூகத்தின் மீது இருக்கிற இந்த கரையை போக்கிக் கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே அதுல கடமை. இதற்கான கூடுதல் பொறுப்பு அரசுக்கு. தோழர், இதற்கான கூட்டு பொறுப்பு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது உங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கு. நிச்சயமா. நீங்கள் சாதாரணமாக நிச்சயமா உங்களை மக்கள் அதிகம் நம்புகிறார். ஒவ்வொரு முறை நாங்கள் குரல் எழுப்புகிறோம், எல்லாவற்றிலும் குரல் எழுப்புகிறோம். இதன் பொருள் ஆட்சியை கவிழ்த்து விடுவதில்லை, ஆட்சியை வெறுப்பது. அது ஆட்சிக்கு தருகிற அரசியல் ரீதியான ஆதரவு இருக்கும். அது பிறர் சொல்வது போல் நெருக்கடி தருவோம், அந்த மாதிரி கோரிக்கைகள் தான். அந்த கோரிக்கைகளில் எப்பொழுதுமே மக்கள், எளிய மக்கள், நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கை, அதுல எங்களுக்கு சமரசம் இல்லை. ரொம்ப பேசணும். இன்றைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டம், முதலமைச்சருடைய உரையை வாசித்தது. உங்களுக்கான கூட்டு பொறுப்பும் கடப்பாடும் என்ன? அரசாங்கத்திற்கான தேனிலவு காலம் விழுந்து எப்படி நடக்க வேண்டும்? தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த மனசாட்சி, நிறைய விஷயம் பேசியிருக்கோம் ஒரு 1/2 மணி நேரத்தில். உங்களோடு கதைத்ததில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறேன். அடுத்தடுத்து எமது தொலைக்காட்சிக்காக உங்களுடைய நன்றி சார். வணக்கம்.